ஓகே, இப்போது நம்முடைய தோழர் மிருதுலா இந்த போராட்டம் தீவிரமடைந்ததற்கான காரணம் மற்றும் என்னென்ன போராட்டங்களை நீட் தேர்வுக்கு எதிராகவும் இந்த சோனம் வான்ஸ்துக் போராட்டத்தில் ஈடுபட்டதிலிருந்து தொடர்ச்சியாக மாணவர் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் போராடி கொண்டுதான் இருக்கின்றன என்று கூறியிருந்தார். நம்முடைய இப்போது மற்றொரு தோழர் சத்யபிரியா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சத்யபிரியா, தமிழகத்தில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக நடைபெற்றதா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் இன்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் 2 கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டம் அந்த போராட்ட வாபஸ் அறிவிப்பு வரும் வரை தொடருமா, அல்லது இந்த போராட்டத்தில் இந்த மத்திய அமைச்சர் ராஜினாமாவே போதும் என்ற அளவில் இந்த போராட்டம் நிறைவேறுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற நிலவரத்தின்படி இங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க முதல் கட்ட வெற்றியை. அவங்க பதவி விலகினதுனால இதுக்கப்புறமும் போராட்டம் தொடரும். இப்போ வரைக்கும் அந்த முடிவுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தமிழகத்துல நம்ம போராடுறது பேன் நீட் அப்படிங்கிற விஷயம், ஃபேர் நீட் அப்படிங்கிறது தான் மத்தியம்ல அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல் கட்ட வெற்றியா தான் இதை பாக்குறோம். ஆனா நீட்டை பேன் பண்ற வரையும் தமிழ்நாட்டுல போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கட்ட முடிவா இருக்கு. இன்னும் போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. என்னதான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் அடுத்த கட்ட போராட்டத்தை இப்ப நடத்திட்டு இருக்காங்க. இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அவங்கள சப்போர்ட் பண்ண வரவங்க எல்லாருமே. இங்க நேத்து வரைக்கும் ஒரு 5000 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு இன்னும் 10,000 கணக்கான மாணவர்கள் வரதா எதிர்பார்க்கப்படுது. இந்த போராட்டம் இனியும் தொடரும். நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட கோரிக்கையான நீட் பேன் ஆகிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலவரம். இந்த நீட் தேர்வுக்கான அந்த சீர்திருத்தங்களுக்காக தான் இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா உதவும் என்ற கருத்து இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நீட் தேர்வையே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ வட மாநிலங்களில் டெல்லியில் நடத்திய போராட்டத்தை போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் அண்மை காலங்களில் இந்த போராட்டம் நடைபெறவில்லை. இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் நீட் தேர்வு ரத்து தான் எங்களோட கொள்கை கோரிக்கை என்று கூறுகிறார்கள். முக்கியமான அரசியல் கட்சிகளும் அதையே கூறுகிறது. இருந்தாலும் இங்கே பெரிய அளவில் அந்த மற்ற வட மாநிலங்களைப் போல இங்கே ஏற்படாததற்கு என்ன காரணம்? மேற்கு வங்கம், பீகார் மற்றும் டெல்லி போல தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு இன்னும் நடைபெறாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னும் பல பேருக்கு இந்த போராட்டத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அரசியல் ரீதியா சாயம் பூச பாக்குறாங்க. அதனால இது அரசியல் சார்ந்த ஒரு போராட்டமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி சார்ந்த போராட்டமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நம்ம போராடுறதா இன்னும் இது நிறைய பேர் பார்க்காததுனாலையும், இன்னும் சில கட்சியை சேர்ந்தவங்க இங்க வராததுனாலையும், அவங்க ஆதரவை தெரிவிக்காததுனாலையும், இன்னும் மேஜர் குரூப் ஆஃப் பீப்புள் இத கட்சி சார்ந்த போராட்டமா பாக்குறதுனால இன்னும் இந்த போராட்ட களத்துக்குள்ள ஆட்கள் வர ஆரம்பிக்கல. ஒருவேளை இது கட்சி சார்ந்த போராட்டம் இல்ல, நம்மளோட கொள்கை நீட்டை பேன் பண்றதுதான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது, இது எல்லாருக்குமான களம் அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சதுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல ஆட்கள் இங்கன்னு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்கள்லயுமே ஆட்கள் போராட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன? இந்த நீட் தேர்வு ரத்து மற்றும் நீட் தேர்வில் சீர்திருத்தத்தில் மிக முக்கியமாக அடுத்த என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஏன் பேன் நீட்னு சொல்றோங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல நீட்டை பேன் பண்ண சொல்லி கேட்கல. ஏன்னா நம்ம தான் பல வருஷமா நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிற போராட்டத்தை தொடங்கினதே நம்ம தான். அப்படி இருக்கிறப்போ ஃபேர் நீட், அதாவது சீர்திருத்தம் பண்ணப்பட்ட வகையில ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கல. நம்ம இது மொத்தமா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டாமா, தகுதியான டாக்டர்ஸ் அப்ப எப்படி எடுப்பாங்க அப்படின்ற கேள்வி இங்க எழுப்பப்படுது இல்லையா? அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேணாங்கிறது இங்க போராட்டம் கிடையாது, நீட் வேணாங்கிறது தான் போராட்டம். ஏன்னா அது அன்ஃபேரான ஒரு விஷயமா இருக்கு. ஃபேரான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், குவாலிஃபைட் டாக்டர்ஸை வர வைக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டேட் வைஸ் சிலபஸா அது சார்ந்த விஷயங்களா அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தா எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்க பேன் நீட் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷனே வேணாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே வேணாம், குவாலிஃபைட் டாக்டர்ஸை நாங்க எடுத்துக்க விரும்பல, எல்லாரும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது இங்க போராட்டம் கிடையாது.
எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டு சார்ந்து நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல சரியான முறையில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்இ மாதிரி இல்லாம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதக்கூடிய வகையில ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தா எல்லாருக்குமே இது ஒத்து போகக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும். அதனாலதான் பேன் நீட் அப்படிங்கிற விஷயம். எக்ஸாமே வேணாங்கிறது இங்க விஷயம் கிடையாது, நீட் வேணாங்கிறது தான். இன்னொன்று சத்யபிரியா தோழர், இந்த நீட் தேர்வு இருப்பதனால்தான் அது ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழகத்தில் அந்த 7.5% அந்த ஒதுக்கீடு கொடுத்திருப்பதனால அதிக எண்ணிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மதிப்பெண் அடிப்படையில் சேர்ந்ததை விட இப்போதைக்கு இந்த சிறப்பு ஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாக அதிக பேர் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். ஏன்னா உடம்பெல்லாம் காயமா இருக்கிறப்ப இந்த 7.5% சுண்டு விரலுக்கு கொடுத்த பேண்டேட் மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் மட்டும் இல்லை, இங்க பல பேர் அதை தான் கருத்தா சொல்லுவாங்க. நீட் அப்படிங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அதை நம்ம சின்னதா ஒரு விஷயத்த வச்சு மறைக்க முடியாது இல்லையா? அந்த 7.5% அப்படிங்கிறது பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவ்வளோ உடம்பெல்லாம் இருக்கிற காயத்துக்கு ஒரு சுண்டு விரலுக்கு பேண்டேட் கொடுக்கற மாதிரியா தான் இதை நானும் பாக்குறேன், இங்க இருக்கிற மற்ற தோழர்களும் பாக்குறேன். இன்னும் 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சிஜேபியால். ஒன்று, அந்த நீட் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்தவர்களுக்கு இந்த 1 கோடி ரூபாய் இந்த நிவாரண ஒரு உதவித்தொகை அந்த குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது, அந்த வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை. இந்த 2 கோரிக்கைகள் ஏற்றால் இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக அது வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதுங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு அது அதிகாரபூர்வமாக இன்று மாலைக்கே அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இல்லை மேலும் போராட்டம் தொடர்வதற்கான பெரிய ரீசன் ஒன்றும் இல்லைல்ல? அப்போ ஓரளவு நிறைவேற்றப்படுறது இல்லை கோரிக்கை. இப்போ வடக்குல அவங்க போராடுறதுக்கான கோரிக்கை அந்த 3 கோரிக்கை. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற போராட்டம் நீட்டை பேன் பண்ணுங்கிறது இல்லையா? அது நம்ம அதிகம் அந்த 3 இல்லாம இன்னொரு கோரிக்கையா நம்ம வச்சிருக்கிறது பேன் நீட் அப்படிங்கிறது தான். அந்த 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா இங்க டிஸ்கஷன் நடத்தப்படும். அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த போராட்டம் தொடருமா அப்படிங்கிறது எங்களால சொல்ல முடியும். ஆனா இப்ப இருக்கிற மனநிலையில எல்லாரும் இருக்கிறது எப்படின்னா, 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டாலும் கூட நீட்டை பேன் பண்ற வரையும் தமிழ்நாட்டுல போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைப்பாடா இருக்கு. நிறைவா இந்த நீட் போராட்டம் தொடர்பான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் அந்த நீட் தடைக்கான போராட்டம் டெல்லி போல இங்கு அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று திரட்டுவதற்கான அரசியல் சாராத ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த போராட்டம் காட்டியுள்ள ஒரு பாடமாக நம்ம பார்க்குறோம். சிஜேபி அப்படிங்கிறது யாருக்கும் எதுவும் தெரியாத ஒரு புதிய 2 மாதத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு அமைப்பு. இது போல மாணவர் அமைப்புகளில் பொதுவான ஒரு அமைப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு தீவிரமா நிறைவா உங்களோட? கண்டிப்பா முடியும். ஏன்னா இது 6 நாளா இந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. முதல் 4 நாள்ல இல்லாத கூட்டமும் முதல் 4 நாள்ல இல்லாத ஆதரவும் இந்த கடைசி 2 நாளா இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் சில கட்சி தலைவர்கள் அவங்களோட ஆதரவு தெரிவிச்சா இது பெரிய லெவல்ல பேசப்படும். அந்த பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுன்னா இதுக்கான ஆதரவு நம்ம தமிழ்நாடு முழுக்க பெருகும் நான் நம்புறேன். இப்போ சில கட்சிகள் இன்னும் உள்ள வராததுதான் இன்னும் பல பேருக்கு இது போய் சேரல அப்படிங்கிறது. ஒருவேளை இது எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரோட ஆதரவும் இருந்துச்சுன்னா அரசியல் சாயம் பூசப்படாம வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இது ஒரு நீதியா இருக்கும் அப்படின்னு சத்யபிரியா எங்களோட இந்த போராட்ட காலத்திலிருந்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டமானது தமிழகத்தில் நீட் பான், அதாவது நீட் தடை செய்யப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று போராட்ட களத்திலிருந்து தோழர்கள் மிருதுலா மற்றும் சத்யபிரியா ஆகிய இருவருமே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேசிய அளவில் டெல்லியில் நடைபெற வரும் இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் நீட் தடையை நோக்கி அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்போடு இந்த சிறப்பு நேரலையில் நம்மிடையே இணைந்த போராட்ட களத்தில் இருந்த அந்த போராட்ட குழுவினர் நம்மிடையே அறிவித்திருக்கிறார்கள்.